குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்பீக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒர்க் ஆக்சுவலாக அதில் என்னென்ன பார்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வாய்ஸ் காயில். ஸோ வாய்ஸ் காயில்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு அயன் கோர் இருக்கும். அந்த அயன் கோரில் வந்து இந்த மாதிரி வைண்டிங் இருக்கும். இந்த மாதிரி காயில், காப்பர் காயில் வைண்டிங் ஆகி இந்த மாதிரி வரும். ஸோ ஓகேங்களா, இதுதான் வயர் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இந்த வயர் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்னா, இதுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பெர்மனண்ட் மேக்னெட். இதுக்கு பேர் வாய்ஸ் காயில். ஓகேங்களா? வாய்ஸ் காயில்ன்றது காயில் ஆஃப் வயர்ஸ். ஸோ மவுண்டிங் ஆன் ஏ அயன். ஒரு அயனில் மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வாய்ஸ் காயில். இந்த எண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து இதுதான் வந்து கோன் அப்படின்வாங்க. ஸ்பீக்கரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆக்சுவலானது கோன் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் கோன் ஆர் டயாஃப்ராம். ஸோ இதுக்கு பேர் கோர் ஆர் டயாஃப்ராம். மொத்தம் இந்த இதில் 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறோம். இந்த வயரில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணால், ஓகேங்களா, இது எதாக மாறுது அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. இதுதான் பேசிக் பிரின்சிபல். சவுண்ட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. இதுதான் பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் த ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து இந்த வயரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது, வயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு பெர்மனண்ட் மேக்னெட் இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த காயிலில் போகிற கரண்ட்னால கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா புஷ் அண்ட் புல் உருவாகுது, பிடிச்சி தள்ளி விடுது அப்படியே. ஸோ ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி இதுக்கு இந்த பக்கம் கோன் இருக்குல்ல, இந்த கோன் என்ன செய்யும், கோனுக்கும் என்ன செய்யும், அதுவும் ஒரு புஷ் அண்ட் புல் ஏற்படுத்தி கொஞ்சம் விரிவடையுது. ஸோ விரிவடையுதை நமக்கு என்ன வருது, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நமக்கு சவுண்ட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இந்த பக்கத்தில் இருக்க ஏர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாகவே வைப்ரேட் ஆகுது. ஸோ இதனால தான் நமக்கு வந்து சவுண்டு கேட்குது. ஸோ அவ்வளோதான்ப்பா.